கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே எல்லன்புரம் பகுதியில் சட்டவிரோதமாக ரேஷன் பொருட்களை பதுக்கி வைத்து அதிக விலைக்கு விற்பனை செய்து வந்த பெண்ணிடம் குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வு துறையினர் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லெஸ்ஸி ராஜா. வணக்கம் லெஸ்ஸி ராஜா, உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே எல்லன்புரம் பகுதியில் சட்டவிரோதமாக அதிக அளவில் ரேஷன் பொருட்கள் பதுக்கி வைத்து விற்பனை செய்யப்பட்டு வருவதாக புகார் எழுந்தது. அதன் அடிப்படையில் மாவட்ட குடிமைப் பொருள் வழங்கல் அலுவலர் குமாரராஜ தலைமையில் குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வு துறையினர் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது சாந்தி என்பவர் வீட்டில் 1200 கிலோ ரேஷன் அரிசி, 9 சமையல் எரிவாயு சிலிண்டர், 70 லிட்டர் மண்ணெண்ணெய், 170 கிலோ துவரம்பருப்பு, 25 கிலோ கோதுமை மற்றும் அரசு முத்திரை கொண்ட காலி சாக்குகள் ஆகியவற்றை அதிகாரிகள் பறிமுதல் செய்து வீட்டின் உரிமையாளர் சாந்தி என்பவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வீட்டில் இயங்கி வந்த மினி ரேஷன் கடையை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அதிகாரிகள் ரேஷன் கடையில் இருந்த கொண்டு வந்த பொருட்களை இங்கு சேகரித்து அதிக விலைக்கு விற்கப்படுவதை கண்டுபிடித்தனர். மேலும் ரேஷன் பொருட்கள் எந்த கடையில் வாங்கப்பட்டது, யாரெல்லாம் தொடர்பில் உள்ளார்கள் என்று பல்வேறு கோணத்தில் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் உணவுப் பொருட்கள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நியாய விலை கடைகளில் பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய பொருட்கள் சரியாக கிடைக்காமல் அலங்கரிக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது ஒரு வீட்டில் இவ்வளவு பொருட்கள் எவ்வாறு பதுக்கப்பட்டுள்ளது என்ற பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.